அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நம்ம ரித்தன்யாவுடைய வாழ்க்கையில் நடந்த கொடுமைகளை பற்றி தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த வழக்கில் பல திருப்பங்கள் கொண்டு தான் இருக்கின்றன. அவருடைய ஒவ்வொரு தடயங்களையும் கவின் வீட்டார் அந்த தடயங்களை எல்லாம் அழிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இவருடைய கொடுமைகளை சொல்லொன்னா துன்பம் அடைந்த அந்த குழந்தை, அந்த ரித்தன்யா எனும் இளம்பெண் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருப்பது எல்லாருக்கும் தெரிந்தது. அதோடைய விளைவாக கடைசியில் அந்த வாக்குமூலத்தை கொடுத்து விட்டு இறந்து விட்டார். இப்போ இது என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். அதாவது 78ஆம் நாள் அன்னைக்கு அவங்க தன்னை தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். முதல் 15 நாட்களில் நடந்த இந்த விளைவுதான் மன உளைச்சலுக்கும் உளவியல் ரீதியாக ஒரு மன அழுத்தம் ஏற்படுவதற்கான காரணமாக இருக்கிறது. கவின் என்னும் ஓர் காம கொடூரன் ஒரு நல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் விளையாடி தன்னுடைய இன்ப லீலைகளை அவளுடன் சொல்லி அவளை ஒரு போகப் பொருளாக, ஒரு பெண் என்ற ஒரு அன்போடு நோக்காமல் அவளை ஒரு போகப் பொருளாக கருதி முதல் நாளிலிருந்தே ஒரு சத்தியம் வாங்கியிருக்கிறான். நீ நம்ம இருவருக்குள்ளும் நடக்கக்கூடிய விஷயங்களை நீ வெளியில் யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று. அந்த சத்தியத்திற்கு கட்டுப்பட்ட குழந்தை அவனோடு வாழ முற்பட்டிருக்கிறாள். தினம் தினம் ஒவ்வொரு இரவுமே பல துன்பங்களை அனுபவித்திருக்கிறாள். அந்த துன்பங்களை சொல்லுவதற்கே நாக்கு கூசுவும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப மிகப்பெரிய தவறான விஷயங்களில் அவன் இவளை ஒரு போகப் பொருளாக சித்திரவதை பண்ணியிருக்கிறான். அதில் அவங்க தாயார் அந்த குழந்தையை கட்டி வைத்து துன்புறுத்துவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஒரு வன்கொடுமை நடந்திருக்கிறது. இப்போ இது எதுக்கு நம்ம இவ்வளவு தூரம் சொல்லணும்னா, இது மக்களுக்கு தெரிய வேண்டும். இவனை வெறும் வரதட்சணை மட்டும் என்று சொல்லி அவனை ஒரு 2 வருடமோ 3 வருடமோ மட்டுமே அவனுக்கு தண்டனை அளிப்பது நியாயம் அல்ல, தர்மம் அல்ல. இவனை வன்கொடுமை செய்வதற்கு டொமெஸ்டிக் வயலன்ஸ் என்கின்ற சட்டத்தின் கீழ் அவனை தண்டிக்க வேண்டும். அவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும். எதற்காக திரு அண்ணாதுரை அவர்கள், ரித்தன்யாவுடைய தந்தையும் தாயும் எதற்காக நீதிமான் அவர்களிடம் முறையிட்டு இருக்கிறார்கள் என்றால், அவள் பட்ட கொடுமைகளை கடைசியில தன் தாய்க்கு அந்த சம்பவம் நடந்த முதல் நாள் இரவு என்று சொல்லியிருக்கிறாள். அப்போ நாளை நான் வருகிறேன் என்று தான் கூறியிருக்கிறாள். மனதை தேர்த்தி கொண்டு ஏன் அது 78 நாள் அவகாசம் கொடுத்திருக்கிறார்கள் என்று ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்குது. உடனே வந்திருக்கலாமே, அந்த குடும்ப பொறுப்புகளிலிருந்து வெளியில விட்டு விலகி இருக்கலாமே, விவாகரத்து வாங்கியிருக்கலாமே என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். ரித்தன்யாவுக்கு இரண்டு ஒரு கட்டுப்பாடு இருந்தது. அதாவது, நாம் இனி வாழ்க்கையில அடுத்த கட்டம் நகர முடியாது. நம் தந்தையார் நம் தாயார் தன் உயிரை விட்டு விடுவார்கள். இந்த குடும்பத்தில் கவின்குமாரை நாம் சிறிது அந்த கொடிய எண்ணத்திலிருந்து அவனை மாற்ற முடியும் என்று அந்த அரக்கனிடம் மாட்டிக்கொண்டு ஒரு குழந்தை தவியாய் தவித்திருக்கிறாள். அது அவளை எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ முயற்சி பண்ணி அவன் மாறுவான் என்றெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் அவனை மாற்ற முடியவில்லை. இறுதியில் அவங்க அதுக்காக தான் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க, யாரும் மாற மாட்டாங்க, நம்ம எதுவும் பயன் இல்லை, இவங்கெல்லாம் மனிதர்களே இல்லை, மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள் என்றெல்லாம் அவள் சொல்லியிருக்கிறாள். அது சொன்னதற்கான காரணம் என்னன்னா, அந்த கொடுமை நடந்திருக்கிறது. அதற்கு பிறகு அவள் உடல் வலியால் தவித்திருக்கிறாள். முதுகு எழுந்து அது கொஞ்சம் ஸ்பைனல் கார்டு எஃபெக்ட் ஆயிருக்குது இவன் பண்ண கொடுமைகள்னால. அதை ரித்தன்யா அவர்கள் என்ன புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், எத்தனையோ முறை கவினை திருத்துவதற்காக கோவிலுக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கெல்லாம் அவன் கோவிலுக்கு வந்தாலும் தரிசனம் பண்ணல, கடவுளை கையெடுத்து கும்பிடல. அவன் அவன் வழியில தான் போய் கொண்டிருந்தான். இந்த கொடூரங்களை எல்லாம் தாங்க முடியாமல் மனதில வேதனை, தாய் தந்தையினிடம் முறையாக சொல்லி அழ முடியவில்லை. மேலும் தன்னுடைய பெரியவங்க மாமியாரிடம் சொல்லும் பொழுது அவன் அப்படித்தான் என்று சொல்லி அதற்கு ஒரு பெரிய லெக்சர் எடுத்திருக்கிறார்கள். அப்போ இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அவனுடைய கேஷுவல் அஃபெண்டர் என்று தெரியும், அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு அஃபெண்டர் என்று தெரியும். தன் பையன் ஒரு கிரிமினல் என்று தெரிந்தும் கூட தாய் தந்தையார் அவனை கண்டிக்கவில்லை. அவன் அப்படித்தான் இருப்பான், நீதான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். சில வன்கொடுமை வற்புறுத்துதல்கள் அந்த பந்தத்தில் நடந்திருக்கிறது. அதையும் ரொம்ப மிக மனவேதனையோடு அது பொருட்படுத்தாமல் இருந்தாலும் கூட உடல் ரீதியாக பல வழிகளை அவள் அனுபவித்திருக்கிறாள், துன்பப்பட்டிருக்கிறாள். அந்த துன்பத்தை வெளியிலே சொல்ல முடியவில்லை. நாசுக்காக தன் தாய் தந்தையிடம் சொல்லி பார்த்தால் அவர்களும் புரிந்து கொள்ளும்படி இல்லை. அவர்களுக்கும் எதிர்பார்க்கல இல்லைங்களா, ஏதோ குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் நல்லபடியா இருக்கிறா, சில புரிதல் இருக்காது.
சில கான்ஃப்ளிக்ட் வருவது இயல்பு என்று நினைத்து வரதட்சணை பற்றி கேட்டிருக்கலானால் நான் அதை பற்றி சொல்லுவேன், நீ ஒன்றும் அதுக்கான கால் எடுக்காத, நீ பேசாதம்மா, நீ பொறுத்து போ என்று தான் அவர் தாயும் தந்தையும் சொல்லியிருக்கிறார்கள். இது சொன்னதுனால பொறுத்து அவள் போனா. இனிமேல் மன அழுத்தம் ஆயிடுச்சு. கடைசியில் நம்ம திரும்ப வீட்டுக்கு வந்தால் அப்பா அம்மாவுக்கும் அவமானமாயிடும். நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னுடைய அந்த 1 மணி நேரத்தில் தாங்க கோயிலில் பிரசாதம் வாங்கிட்டு வரக்கூடிய காரை பார்க் பண்ண சிசிடிவி வரைக்கும் அது வரைக்கும் தெரிஞ்சிருக்குங்க. அவங்க பேசினதை பற்றியும் சுற்று வட்டாரத்தில் சொல்கிறாங்க. அவங்கள பார்த்தோம், 1 மணி நேரம் மிக ஆவேசமாக பேசியிருக்கிறார் என்று தெரிகிறது. அதில் கவின்குமார் பேசியதாக கடைசி ஒரு வாய்ஸ் நோட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க. அவன் பேசிட்டான், அதுக்கப்புறம் இறுதி முடிவு நான் எடுக்கிறேன் என்ற அளவில் பேசியிருக்காங்க. என்ன பேசினான் என்று தெரியவில்லை. ஆனால் திரு அண்ணாதுரை அவர்கள் சொல்கிற வரைக்கும் அவன் தன்னை மாய்த்து கொள்ளுவேன், இதை பற்றி எதுவும் சொல்லாத என்று சொல்லியிருப்பான் என்று நினைக்கிறார்கள். அது கிடையாதுங்க. ஆக்சுவலாக அவன் அவ்வளோ அப்யூஸ் பண்ணி சில தவறான படங்களை இவளை சித்தரித்து இதை நான் வெளியில் நீ சொன்னா நான் இதை வெளியிட்டுருவேன் என்று மிக அதிபயங்கரமாக அவளை மிரட்டி இருக்கலாம். ஸோ இது அபியூஸ் மட்டும் கிடையாது, இது ஒரு பிளாக்மெயிலும் கூட. அப்போ அது ஒரு கேஸ் அவன் மேலே போடணும். அந்த பிளாக்மெயில் கேஸில் அவளை சொன்னதுனால அவளுக்கு எந்த விதமான வழியுமே இல்லாமல் எல்லா வழிகளுமே அடைபட்டு போய்விட்டன. அப்போ அந்த கடைசி வாழ்க்கையின் ஓடினால் கடைசி என்ன பண்ணணும், தாய் தந்தையிடம் சரணாலயமாக வரக்கூடிய பறவை என்று தன்னுடைய சிறகை விரித்து அங்கே வந்து விடலாம் என்று நினைக்கும் பட்சத்தில் நீ அங்கே போனால் நான் இந்த படங்களை எல்லாம் வெளியிட்டுருவேன், உன்னை அவமானப்படுத்தி விடுவேன், உனக்கு குடும்பத்தை அவமானப்படுத்தி விடுவேன், இதெல்லாம் பிளான்டு தானே. அதுக்கு தான் இந்த வார்த்தையை அவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு கிளைமேக்ஸில் இந்த மாதிரி வந்தால் நான் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கவினும் அவன் தாயாரும் ஒரு பெண் எப்படிங்க இவ்வளோ பெரிய ஒரு கேவலமான விஷயத்த செய்ய முடியும், இன்னொரு பெண்ணை எப்படிங்க மானபங்கப்படுத்த முடியும், ஒரு பெண்ணுக்கு எதிரியா. அப்போது இங்கே மாமியாராக இருக்கக்கூடிய அந்த பெண் தான் இவங்களுக்கு எமனா வந்திருக்கிறாங்க. தன்னுடைய மகனை தூண்டி விட்டு இந்த மாதிரி ஒரு துன்பங்களை கொடுக்க வைத்து தன்னை கைக்குள்ளேயே அந்த பெண்ணை வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு தவறான விஷயத்தினாலையும் அந்த பணத்தை மொத்தமும் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், மொத்த சொத்தையும் அடிக்கலாம் என்கின்ற ஒரு தவறான எண்ணத்தினாலையும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு தகுந்த தண்டனை வாங்கி தர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி.